இப்போ ஆரோக்கியத்தை தருகிற நல்ல உணவுகளை நீங்கள் சாப்பிட்டு பழகிட்டீங்கன்னா, நோய்களை தருகிற கெட்ட உணவுகளை நீங்கள் சாப்பிடவே மாட்டீங்க. அ உதாரணத்துக்கு வந்து எப்படின்னா, நீங்கள் வந்து நல்ல கேரளா மாரியான கேரளா, தமிழ்நாடு மாரியான பசுமையான பகுதியில் வாழ்ந்துட்டு, பாலைவனத்தில் போய் செட்டில் ஆவீங்களா? பாலைவனத்தில் போய் நான் செட்டில் ஆகணும்னு ஆசைப்படுவீங்களா? ஆசைப்பட மாட்டீங்க. அப்போது நல்ல பகுதியில் நீங்கள் வாழ்ந்துட்டிங்கன்னா, ஒரு மோசமான பகுதியில் போய் வாழ மாட்டீங்க. அது உங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நல்ல மழை வளம், தண்ணி வசதி உள்ள ஒரு கேரளா, தமிழ்நாடு மாதிரியான ஒரு நாட்டில் வாழ்ந்துட்டு, நீங்கள் போய் அரேபிய பாலைவனத்தில் போய் வாழ்வீங்களா? வாழ மாட்டீங்க. ராஜஸ்தானில் போய் வாழ்வீங்களா? வாழ மாட்டீங்க. ராஜஸ்தானில் போய் வாழ மாட்டீங்க. ராஜஸ்தானில் உள்ள சேட்டுகள்லாம் இங்கே வந்தால் அங்கே போக மாட்டாங்க. இங்கேயே வீடு கட்டிடுவாங்க, இங்கேயே நிரந்தரமாக இருப்பாங்க. ஏன்னா ராஜஸ்தானை விட தமிழ்நாடு, கேரளாலாம் ரொம்ப நல்ல வளமான பகுதி. மழை வளம் நிறைந்தது, நல்ல மழை பெய்கிற பகுதி, தண்ணி வசதி அதிகமாக இருக்குது, வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்குது. ராஜஸ்தானில் வேலைவாய்ப்பு குறைவு. ஏன்னா அங்கெல்லாம் மழையே பெய்யாது. தண்ணி வசதி இருந்தால் தானே உனக்கு உணவு உற்பத்தி, வியாபாரம் எல்லாமே நல்லா நடக்கும். வாழ்கிறது ஈஸி. மழை வசதி இல்லாத அந்த பகுதியில் வாழ்கிறதே கஷ்டம். பாலைவனங்களில் வாழ்வதே கடினம். அப்போ மழை வசதி உள்ள இந்த தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா இங்கெல்லாம் வந்துட்டாக்கா வாழ்வது எளிது. இங்கே நிறைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் சேட்டுகள் அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்கன்னா திரும்ப போக மாட்டாங்க. சும்மா பேருக்காக சொந்த ஊருக்கு வருஷத்துக்கு ஒரு வாட்டி போயிட்டு வருவாங்களே தவிர, இங்கேயே நிரந்தரமாக இருப்பாங்க. இங்கேயே படிப்பாங்க. இங்கே எல்லா தொழில் எல்லாமே, வாழ்க்கை எல்லாமே இங்கே தான். அவங்க என்றைக்குமே போக மாட்டாங்க அந்த நாட்டுக்கு. அது மாதிரி அதுபோல் நீங்கள் ஆரோக்கியத்தை தருகிற நல்ல உணவுகளை நீங்கள் சாப்பிட்டுட்டிங்கன்னா கெட்ட நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட மாட்டீங்க. நோய்கள் என்பது வலியை தரக்கூடியது. நல்ல ஆரோக்கியங்கிறது நம்ம வலியே இல்லாத ஒரு வாழ்க்கை. நல்லா ஜாலியாக இருக்கலாம், எந்த வித கஷ்டமும் கிடையாது. இப்போ நோயோடு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஆஸ்துமா, வீசிங், அவங்க ஒரு மழையில் நனைய முடியாது, பச்சை தண்ணியை குடிக்க மாட்டாங்க, சளி பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மழையை கண்டா பயப்படுவாங்க. எந்த பழத்தை சாப்பிடலாமா, பழத்தை சாப்பிட்டா எனக்கு சளி பிடிக்குமோன்னு பயப்படுவாங்க. நோயோடு இருக்கிறது ரொம்ப கொடுமையான. ஆரோக்கியமாக இருக்கிறவங்க மழையில் நினைவாங்க, என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, தைரியமாக இருப்பாங்க. அது மாதிரி நீ ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டா நோயாளியாக இருக்க உனக்கு நீ ஒத்துக்கவே மாட்டீங்க. அதுபோல் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு என்ன காரணம்? உணவு முறை. இப்போ காய்கறிகள், நாம் மனித உணவுகளை சாப்பிட்டா அப்புறம் மற்ற உணவுகளை சாப்பிட மாட்டாங்க. காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், காளான், இதுதான் மனித உணவு. இதை மட்டும்தான் சாப்பிடணும். இதை சாப்பிட்டுட்டாக்கா இதுதான் ஆரோக்கியத்தை தரும். ஆரோக்கியம் என்பது அமைதியை தரும். இதை சாப்பிடும்போது ஆரோக்கியம் இருக்கும், அமைதி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், எந்தவித பிரச்சனையும் இருக்காது. அப்போ இதை சாப்பிட்றவங்க கண்டிப்பாக நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட மாட்டாங்க. நோய்களை தருகிற உணவு எது? காய்கறிகள் கிடையாது. இந்த மாதிரி மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், அரிசி, கேழ்வரகு, கோதுமை, இதனால் செய்யப்பட்ட இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இதெல்லாம் நோய்களை தருகிற உணவுகள். மீன் இதெல்லாம் தேன்லாம் நோய்களை தருகிற உணவு. இது தேன் வந்து நோயை தரும். அது மனித உணவு கிடையாது, அது தேனீக்களுக்கான உணவு. அப்போ அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடனே நோய் வர ஆரம்பிச்சிடும். மாமிசம் சாப்பிட்டா செரிமான குறைபாடு ஏற்படும். பால் சாப்பிட்டா சளி பிடிக்கும், செரிமான குறைபாடு ஏற்படும், உடல் பருமன் ஏற்படும். பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய், சோறு, பூரி, பொங்கல், தோசை, இட்லி, இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டாக்கா நோய் வரும். நோய் வந்தால் என்ன ஆகும்? உடனே நோய் வரும், உடனே உடல் குண்டாகும். இட்லி, பூரி, சோறு, பிரியாணிலாம் சாப்பிட்டா உடனே குண்டாகும். உடனே அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க என்னாகும்? குண்டாகி நடக்க முடியாமல் மூட்டு வலி எல்லாமே வரும். உட்கார்ந்தா எந்திக்க முடியாது, எந்திரிச்சா உட்கார முடியாது, குனிய முடியாது, நிமிர முடியாது, மூச்சு வாங்கும். அப்புறம் நடக்க முடியாது, அப்புறம் சோம்பேறி ஆகிடுவாங்க. மூட்டு வலி வரும், சதை கிழிஞ்சிரும். ரொம்ப குண்டாக என்ன ஆகும்னா அந்த தசை நார்கள் வந்து கிழிஞ்சிரும். அவ்வளோ ஆபத்து இருக்குது குண்டாகிறதுனால. அப்போது அவங்க நோயாளியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? ரொம்ப அவஸ்தைப்படுவாங்க. ஏன் அவங்க நோயாளியாக இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அவங்க சாப்பிட்டா அந்த உணவு. என்ன உணவு? நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டாங்க. என்ன உணவு சாப்பிட்டாங்க? இட்லி, பூரி, பொங்கல், தோசை, அரிசி, கேழ்வரகு, கோதுமை, அப்புறம் மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், பால், வெண்ணெய், நெய், இதுதான் நோய்களை தருகிற உணவுகள். இந்த நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டா என்ன ஆகும் அப்படின்னா, பயங்கர தெம்பு வந்த மாதிரி இருக்கும், பெரிய ஆற்றல் வந்த மாதிரி இருக்கும், கூடவே நோயும் வரும். பக்க விளைவு, சைடு எஃபெக்ட். உடனே குண்டாகும் உடம்பு, உடனே உங்களுக்கு சோம்பேறித்தனம் வரும், அறிவு வேலை செய்யாது, மூளை வேலை செய்யாது, உடம்பு வேலை செய்யாது, மூட நம்பிக்கைகள் ஏற்படும், உண்மைகளை தெரிஞ்சிக்க முடியாது, அழிக்கணும்னு தோணும். ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற உணவே அழித்து தான் சாப்பிட்றீங்க. ஒரு உயிரை அழித்து தானே சாப்பிட்றீங்க.
ஒரு ஆட்டை கொன்று தானே சாப்பிட்றீங்க, ஒரு மாட்டை கொன்று தானே அந்த மாட்டு இறைச்சியை சாப்பிட்றீங்க, ஒரு பன்றியை கொன்று தானே கதற கொன்று தானே அதை சாப்பிட்றீங்க. அப்போ உங்களுக்கு அழிக்கணுங்கிற உணர்ச்சி தான் ஏற்படும். முட்டையை சாப்பிட்றீங்கன்னா அந்த முட்டைக்குள்ளே ஒரு உயிர் இருக்குது, கரு இருக்குது, அதை வேக வச்சு சாப்பிட்றீங்க. அதுபோல் பாலுங்கிறது திரவ மாமிசம், அது கன்றுக்குட்டிக்கான உணவு. அந்த கன்றுக்குட்டியை அழித்து தான் நீங்கள் வந்து அந்த பாலை கறந்து நீங்கள் குடிக்கிறீங்க. திருட்டு உணவு அது, தேனீக்களுக்கான உணவு. அது கஷ்டப்பட்டு தேடுது, அந்த உணவை போய் நீ திருடிட்டு வர. ஒரு தேனீக்கள் எவ்வளோ கஷ்டப்படுது, அதோட உழைப்பே நீ கொச்சப்படுத்துகிற. உழைப்பை மதிக்க தெரிஞ்சால் நீ அதை சாப்பிடுவியா? நீ தேனீக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த தேனை எடுத்துகிட்டு வருது, எவ்வளோ கிலோமீட்டர் பல கிலோமீட்டர் தூரம் அலைஞ்சு தெரிஞ்சு உனக்காகவா தேன் எடுத்துகிட்டு வருது? ஒரு நொடி பொழுதில் கையை விட்டு அந்த கூடையே கலைச்சி தீயை வச்சு பற்ற வச்சு அந்த தேனீக்களெல்லாம் விரட்டி கருக்கி கொன்று அந்த தேன் எடுத்து நல்லா சுவையாக நீ நக்கிற. அப்போது பிற உயிரினங்களை அழித்து நீ சாப்பிட்ற அந்த உணவு பிறரை அழிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தையும் சிந்தனையும் செயலையும் தான் உருவாக்கும். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த இதில் நீ நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டா கெட்ட வாழ்க்கை வாழ மாட்ட. கெட்ட வாழ்க்கை வலி நிறைந்தது, கொடுமையானது. ஒரு நல்ல ஆரோக்கியமாக வாழ்ந்துட்டேன்னா, ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு என்ன காரணம்னா, ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு உணவுகள் தான் காரணம். நீ ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டு கொண்டு ஆரோக்கியமாக வாழ்ந்து விட்டால் நீ எப்போவுமே நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட மாட்ட, நோயாளியாக வாழவும் விரும்ப மாட்ட. ஆரோக்கியமாக வாழ்வதற்காக ஆரோக்கியத்தை தருகிற உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியமாக நீ வாழ்ந்து பழகிவிட்டால் அதன் பிறகு என்றைக்குமே நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிடவே மாட்ட. நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டு நோயாளியாக வாழ ஒருபோதும் நீ சம்மதிக்க மாட்ட. பாலைவனத்தில் நீ நல்ல தமிழ்நாடு கேரளா மாதிரியான இடத்துல வாழ்ந்து விட்டு என்றைக்கும் நீ பாலைவனத்தில் போய் வசிக்கணும்னு நினைக்க மாட்டேன். பாலைவனத்தில் போய் செட்டில் ஆகணும்னு யாருமே ஆசைப்பட மாட்டாங்க. நல்ல இந்த மாதிரி பசுமையான பகுதியில் வாழ்ந்துட்டு தமிழ்நாடு கேரளா இன்றைக்கி கூட பாருங்கள், அமெரிக்காவுக்கு போகிறவன் அங்கே செட்டில் ஆகிடுவான், அங்கேயே ஒரு நிலத்தை வாங்கி வீடு கட்டி செட்டில் ஆகிடுவாங்க. இங்கிலாந்துக்கு போகிறவங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போகிறவங்க தமிழ்நாட்டிலேருந்து கர்நாடகாவிலேருந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனால் அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க. நியூசிலாந்துக்கு போனால் அங்கேயே செட்டில் ஆகிடுவாங்க. அது அந்த மாதிரியான இடம். அங்கே போனால் அங்கேயே இருக்கலாம். நம்ம ஊரை விட இது சூப்பராக இருக்குது, நல்லா பசுமையாக இருக்குது, மழை வளம் சூப்பராக இருக்குது, கிளைமேட் அருமையாக இருக்குது. ஆனால் யாருமே ஆனால் அதை விட பல மடங்கு கோடிக்கணக்கான பேருக்கு இது நாள் வரைக்கும் அரேபியாவுக்கு போயிருக்காங்க. பாலைவனத்துக்கு போயிட்டு யாரும் அங்கே செட்டில் ஆனதே கிடையாது. பொண்டாட்டி பிள்ளைகளை கூப்பிட்டு போய் அங்கேயே படிக்க வச்சு செட்டில் ஆனதே கிடையாது. திரும்ப வந்துடுவாங்க. முஸ்லீம் கூட இங்கேருந்து பிழைக்க போகிற முஸ்லீம் கூட, அது ஒரு இஸ்லாமிய நாடு அரேபியா, இங்கேருந்து பிழைக்க போகிறவங்க, அதாவது கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு, இங்கேருந்து பிழைக்க போகிற இஸ்லாமியர்கள் கூட இஸ்லாமிய நாடான அந்த அரேபியாவில் செட்டிலாக விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அது பாலைவனம், மனிதர்கள் வசிப்பதற்கு தகுதியற்ற ஒரு பகுதி அது. அங்கே வேலை வாய்ப்புகள் கிடையாது, ஒரு மரம் செடி வளர முடியாது, அவ்வளோ வெயில் அடிக்கும், அவ்வளோ குளிர் அடிக்கும், தவிச்ச வைக்க தண்ணி கிடைக்காது, தண்ணியை தாராளமாக நீ குடிக்க முடியாது, தண்ணி கேட்டால் கொடுக்கவே மனசு வராது, நல்ல மனசு அங்கே ஏற்படாது. நல்ல மழை வளம் இருக்கிற பகுதியில், நல்ல தண்ணி வசதி இருக்கிற பகுதியில், நல்ல உணவு உற்பத்தி இருக்கிற பகுதியில் தான் மக்களுக்கு கொடுக்கணுங்கிற அந்த எண்ணமே வரும், நல்ல எண்ணமே உருவாகும். அதனால் நல்ல பகுதியில் வாழ்ந்துட்டேன்னா, நீ நல்ல மாதிரி வாழ்ந்துட்டேன்னா கெட்ட மாதிரி வாழ நீ விரும்ப மாட்ட. எதிர்காலத்தில் ஏன் மனிதர்கள் மனித உணவுகளை மட்டுமே சாப்பிடுவாங்க அப்படின்னா, மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய் இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க, அரிசி, கேழ்வரகு, கோதுமை இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்கன்னு நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஏன்னா இதெல்லாம் நோய்களை தரும். நோய்களை தந்தால் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியாது, வலியோடு தான் வாழ்வ, சீக்கிரமாக செத்து போயிடுவ. அதுவே நீ மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட்டா நல்லா சந்தோஷமாக வாழ்வ, ஆரோக்கியமாக வாழ்வ, அமைதியாக வாழ்வ. அப்போ அமைதியாக வாழ்ந்து பழகிய ஒருத்தர், ஆரோக்கியமாக வாழ்ந்து பழகிய, மகிழ்ச்சியாக வாழ்ந்து பழகிய ஒரு தலைமுறையினர் அல்லது மக்கள், வாழ்நாள் முழுதும் உயிரோடு வாழ்ந்து பழகிய மக்கள் 120 வயசு வரைக்கும் வாழ முடியும். இந்த உணவுகளை சாப்பிட்டா, மனித உணவுகளை மட்டும் சாப்பிட்டா 120 வயசு வரைக்கும் வாழ முடியும். அப்படி வாழ்ந்து பழகிய மக்கள் என்றைக்கும் சீக்கிரமாக செத்து போக விரும்ப மாட்டாங்க. நோய்களை வரவழைக்கிற உணவுகளை சாப்பிட விரும்ப மாட்டாங்க. நோயாளிகளாக வாழ ஆசைப்பட மாட்டாங்க. அதனால் நோய்களை தருகிற அந்த மாமிசம், மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய் இது போன்ற உணவுகளை சாப்பிட மாட்டாங்க. அரிசி, கேழ்வரகு, கோதுமையை எதிர்காலத்தில் மக்கள் சாப்பிட மாட்டாங்க. இனிமே பிறக்கிற பசங்க மனித உணவுகளை மட்டுமே சாப்பிட விரும்புவாங்க. நான் அடித்து சொல்கிறேன், உறுதியாக சொல்கிறேன். ஆமாம்.